உங்களெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன். நான் ப்ரொடியூசராக நான் படத்தில் ஷூட்டிங்கில் பார்த்ததே இல்லை. மொத்தம் 8 அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்களோட சேர்த்து 9 அசிஸ்டன்ட் டேரக்டர் நினைக்கிறேன். நான் இப்போதான் விஸ்வநாதன் சார், சூர்யா சார் டீசர் பார்த்தேன். நான் பயந்துட்டேன், இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்க அமிச்சிட்டு இருக்காரு அந்த டியூனை. அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சியாய் ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. ஓ இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா மறந்துற போறானே பையன். படக்கு வெளியே வந்துட்டு போதுமா. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட இங்கே உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல? கண்டிப்பா இதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. பூரா நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கு, ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயம் தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. எல்லாம் ட்ரெய்லரில் வைப் பார்த்துருப்பீங்க. மனுஷனே வைப்பாக இருக்கிறதுனா மரியாதை. நான் நினைக்கிறேன் என்னால் வர முடியாதோ சொல்கிற மாதிரி சொல்ல போது உடனே மரியா, பிரார்த்தனா என் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நீங்கள் தான் அப்படி சொல்லிடாதீங்க பிரார்த்தனா சொன்னே ரொம்ப. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்க பிரசன்ட் மீடியா அண்ட் இங்கே இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர், ஆடியன்ஸ் அண்ட் முன்னாடி செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் முன்னாடி வந்ததே இல்லை. ஏன்னா படம் அதிகமாக எனக்கு வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வரும்போதே அவ்வளோ ஒரு பதட்டம் தான். ஏன்னா விஜய் சேதுபதி சார், கவின் சார், ஏன்னா ஜிவி சார் இவங்கெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம், ஒரு மாதிரி அவ்வளோ பதட்டம். ஃபர்ஸ்ட் டைம் நான் நினச்சேன் ஈவெண்ட் சொன்னால் ட்ரெய்லர் லான்ச்சுனாரு, ஏதோ சின்னதாக ஒரு மினி ஹாலில் வச்சுட்டு அப்படி முடிச்சிடலான்னு பார்த்தா உள்ள என்ட்ரி மோலெல்லாம் அடிச்சுன்னு பையன் ஆரம்பிச்சிச்சு. ஆஹா என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் ஜெய்வர்தன் சார் அண்ட் கோபடி சார், ஜெய்காந்த் சார், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஸ்வத், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது பரவாயில்ல வளர்த்தோம், எங்கள் ஒரு பையன் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் இன்னொன்று சொல்லணும், உங்களெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன். நான் ப்ரொடியூசராக நான் படத்தில் ஷூட்டிங்கில் பார்த்ததே இல்லை. மொத்தம் 8 அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்களோட சேர்த்து 9 அசிஸ்டன்ட் டேரக்டர் நினைக்கிறேன். யார் அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் ப்ரொடியூசர்னே தெரியல. சைடில் அங்கேயும் இங்கே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. நடுவில் சீன் பேப்பர் நான் எடுத்துகிற தம்பி சீன் பேப்பர் கொடுன்னு இவர்கிட்டே கேட்டிருக்கேன். ப்ரோ அந்த அளவுக்கு என்ன ப்ரோ இங்கே பண்ணுறீங்க கேட்டால், இல்லை நம்ம அப்படி தான் இருக்கோம், நம்ம படலாம் ஒரு ஃபிலிம் அப்படி வரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானாக கேள்விப்பட்ட வரைக்கும் படம்லாம் போகிறது முன்னாடி சித்தா சொல்லி அனுப்புறாரு. ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, சும்மா போவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸில் வருவாங்க. பார்க்கும் போதெல்லாம் வணக்கம் வேணாரு. ஆனால் ப்ரொடியூசர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க, டெய்லி எப்படி வணக்கம் வைக்கிறது. அந்த மாதிரி தினமும் ப்ரொடியூசர் அங்கே இங்கே வந்து ஒரு மாதிரி விஸ்வநாத் ப்ரோலாம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவரே ஃபுட்டு போடுறாரு, கேப் அனுப்பி அவரே விடுறாரு. இது உண்மையிலே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இவங்க என்ன, சரி ஓகே படம் செம்மையாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் திடீர்னு ஃபேமிலியோட வந்து ஜெயவர்தன் சார் வந்து எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி வச்சுக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா படம் போய் ஒரு அவுட் பார்த்து தானே பரவாயில்ல, நம்ம ஒன்று இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறோம். பட் பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஜிவி சார், எப்படி சொல்கிறது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார். அப்படி சொல்ல நினைக்காதீங்க, ஆனால் உண்மையிலே உங்கள் பாட்டில் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற அதான் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்தோ 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார், ட்ரெண்டிங்கிலே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆடிச்சு முடியும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஏதாவது ட்ரீசரு ஏதோ வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ நான் குடிஞ்சு கீழே தோறதுக்குள்ள ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகலாம் ஜிவி சார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவ்வளோ வைபா ட்ரெண்டிங்கிலே இருக்காரு. நான் இப்போதான் விஸ்வநாதன் சார், சூர்யா சார் டீசர் பார்த்தேன். நான் பயந்துட்டேன், இங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்கே அமிச்சிட்டு இருக்காரு அந்த டியூனை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நம்ம சீன் நடிப்பார், முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்கே வா இது எப்படி கட்டியும் சார் செம்மையா இருக்கு சார், அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அடுப்பார். ஸோ அந்த மாதிரி திருமுறைலாம் ட்ரெண்டிங் சார். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் சார், பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் கூட நடிச்சது அவ்வளோ ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிற்கிறேன். முதல் எடுத்த உடனே தம்பி வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுற சூப்பராக பண்ண சொன்னார். அப்பயே சாரோட வைப் எனக்கு செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜார்ஜ் மரியா சார், ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணது சார். ஏன்னா அவ்வளோ முன்னெல்லாம் கேள்விப்பட்டேன், வடிவேல் சார் தான் எமோஷனாகவும் நடிப்பார், காமெடியாகவும் நடிப்பார் எல்லாம் சொல்லி நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனாகவும் சரி காமெடியாகவும் சரி பின்னி படல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்கள் தான் சார், ஜார்ஜ் மரியா சார். நன்றி சார். அண்டு கௌரி மேம்,
நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்ட்ரஸ்னாலே வருவாங்க, ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு போயிடணும்னு நினச்சேன். அப்படி இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக பேசுனீங்க, நன்றி கௌரி மேம். அண்டு அப்புறம் ஒன்று யார், அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன், சீரியஸாகவே அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி, ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே, காதல் தேசம், இந்த பந்தா பரவசியம்னு ஒரு படம் இருக்கால, செம்ம காமெடி கலக்கியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னா, எனக்கு இப்போயே தெரியும், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சன் டிவி, சரி சன் மியூசிக், இதில் இந்த ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ஃபேன் அவரோட எல்லாம் பார்ப்போம். ஆனால் நேரில் அவர் இல்லை, செம்ம வைப்பாக செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தார். ஸோ அவர் மிஸ் பண்ணுறேன் சார். அப்பா சார் கம்பேக் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 தான் நான் போய், இதுக்கு மேலே ஆடிஷன் தான் டைம் ஆகிடும், ஷூட் உடனே போக சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை செலக்ட் பண்ணேன். மரியா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணலைன்னா நீங்கள் மாற்றிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஜெயவர்தன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருவார், படத்தில் செம்ம எனர்ஜி, அவர் வைப்புனா சீன் போவோம், தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவார், நான் செம்மையாக பண்ணுவேன், சூப்பராக இருக்குது, பட் இது ஒன்று பெஸ்ட்டுன்னு திருப்பி பண்ணுவேன், சூப்பராக பெஸ்ட்டுன்னு படம் முடியிற வரைக்கும் நான் பண்ணுறதை பண்ண விடாமல் அவர் என்ன நினச்சாலும் அதை பண்ணிட்டாரு. ஸோ டப்பிங்லேயே அதை தான் தலைவா பயங்கரமாக போடுறது நான் நினச்சிருந்தேன், டப்பிங்கில் பயங்கரமாக போகிறோம், ஸ்கோர் பண்ணலாம், டப்பிங்கில் தலைவா பயங்கரம் போடுனாரு. போட்டேன், வந்து டீச்சர் பார்த்து தலைவா போட்டதுமே எதுவுமே இல்லையே தலைவா, அதுதான் நீ போடு நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஸோ இப்போ மார்ச் 27 எவ்வளோ வரும் தெரியல, பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாக தெரியல, டீச்சர் வேற லெவல் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஜஸ்டின் பிரபாகரன் சார், ஆள் சாஃப்டா எவ்வளோ அழகாக இருக்கிறோ அதோட ஒரு மியூசிக்கும் அவர் அவ்வளோ அழகாக சூப்பராங்க சார். சர்வமாயா, சிறை மாதிரி, நீ ஒரு லக்கி சாம், இந்த படமும் கண்டிப்பாக உங்களால் ஹிட் ஆகி நான் வேண்டிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும். அண்டு வேற யாரும் விட்டுட்டு நான் அவ்வளோதான் முடிச்சா அவ்வளோ. அப்புறம் அக்கா ட்ரிபிள் டி ஹீரோயின், அவங்களும் சூப்பராக பண்ண, டக்குனு அவங்க பேர் வர மாட்டுது, செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க நன்றி. அந்த கேமரா மதன் சார், அவர் சொல்லணும் செம்ம ஃப்ரேம் சூப்பராக வச்சுருந்தா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை வச்சு 48 ஃப்ரேம்ஸ் தான் எடுத்தீங்க தெரியும், அது வருமா தெரியல, பட் ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது வரணும் ஆசைப்படுறேன். அந்த காஸ்டியூம் டிசைனர் அண்ட் செல்வா சார் எடிட்டர், அவங்க கட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பண்ண கட்டும் செம்மையாக இருக்குது சார், ஹேர் ஸ்டைல் கட்டும். ஸோ இதேமாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க கட்ஸு நான் ரசிக்கக்கூடிய சார். அண்டு ப்ரொடியூசர், காஸ்டியூம், மற்றவங்க எல்லாம் விட்டு தான் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால தான் கொஞ்சம் விஆர்கி தலைவா, அவங்க போஸ்டர் கால செம்ம டிசைன் தலைவா, உண்மையிலே வேற லெவலில் வரவேணி. ஏன்னா அந்த பாத்திர ஜிவி சார் ஒரு செம்மையாக காட்டிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் தலைவா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சு அடுத்த படம் கண்டிப்பாக நீயே டைரக்ட் பண்ணி நீ ஹீரோவாக நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அதிர்ச்சியான ஒரு நிமிஷம் இந்த அரங்கத்தையோட சும்மா கலகலன்னு ஆக்கிட்டீங்க. எடுத்துட்டு வந்து 35 நிமிஷம் கண்டே டக்கு ஒப்பிச்சிருக்கோம், இல்லை டைம் விட்டுருவாங்க. ஆமா, சூப்பருங்க. டிஜிட்டலும் சரி சின்ன திரையும் சரி கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பிக் ஸ்கிரீனுக்கு வந்திருக்கீங்க. நோ டவுட்ஸ் யூ கோனா மேக் இட் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சியாய் ஸ்லோ மோஷன் ஆயிட்டான். அந்த அளவுக்கு அண்ணே நீங்களே அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. எனக்கு தெரியுதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் அதிர்ச்சியில சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா ஏதாவது கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வரன் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷாட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வரன் அண்ணா, சொன்னார் நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ். ஓ இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா மறந்துட போறானே பையன். படக்கு வெளியே வந்துட்டு போதுமா, மறந்துட போறாரு பாவம். அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன், கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினச்சிருந்தேன். ஆனால்
ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க. ரொம்ப துருன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட இங்கே உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு ரொம்ப ஃபேன் நானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். என்னது இது? ரொம்ப ஃபேன் தான். உங்கள் எல்லா படமும் பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது எப்படி பேசுறது. நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறோமே கையில் நடந்தது எனக்கு. ஆனால் அவர் என்ன சார் நான் எதுவுமே நான் பேசலை. அவரை கூப்பிட்டு எப்படி பாருங்க நல்லா இருக்கு உங்கள் வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அதை கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா இல்ல மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி? வாங்கன்னா வந்துட்டு போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசுன, கடைசியில எங்களை இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க வேண்டியது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள். நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூ. எத்தனையோ படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது ஹேப்பி ராஜ். ஹேப்பி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவாக இருக்கட்டும், கேபி லட்சுமியாக இருக்கட்டும், கேபி ஹேமலதாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியாக இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க. ஜிவி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டாங்க. நான் எப்படி அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. பூரா நான் எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே அப்படின்னு. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்கள் முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்தப்பயே என்ன பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்களே, பையனால்தான் தெரிச்சு என்னம்மா பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்கள் கைதட்டலைன்னா நான் எங்கே இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளோ விரக்தியாக உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளோ உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குற மட்டும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோம் எல்லாமே பஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியை பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்குவோம். ரொம்ப ஒரு ஊமை வெளியில் ஒரு கிளை வருவாங்க. அது கடைசி வரைக்கும் எது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தில் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். எல்லாமே இங்கே தொடங்கின பேசுலேருந்து. அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவனில் லான்ச்சிங் அன்னைக்கே என்கிட்ட 1/2 மணி நேரம் சூப்பர், உங்கள் காமெடியில் பிரமாதம், நீங்கள் ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான். இந்த முகங்களை பூரா பாருங்கள், இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா, அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டரில். அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயந்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயந்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நான் கோபுரன்றக்காக தட்டியிருக்கீங்க. இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது. அவ்வளோ அன்பாக ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான். அவன் பேர் பிரியான்னு வச்சுருப்பான். இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நம்ம மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, குபீர்ந்து. ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நான் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பி ராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்க முடியும். ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானா என்னை பெருமையாக சொல்லிக்கிட்டா தான், வேற யாரும் சொல்ல. அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன். அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக
மூல இயக்குனர் ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஓ மை காட், இதெல்லாம் அருமையான காமெடி. நானாவும் மனசுக்குள்ளே இதுக்கு பயங்கரமாக எந்திரிச்சுட்டு கைதிட்டு போகிறான்னு நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதியை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்கும். நன்றி நன்றி. இவங்க 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். 3 பேருமே அடுத்த லெவலுக்கு போகணும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வியாக்கி ஹாப்பிராஜ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா மரியாதை தான். ஹாப்பிராஜ் யாருன்னா மரியா தான் ஹாப்பிராஜ். இல்லை ட்ரெய்லரில் வைப் பார்த்துருப்பீங்க. மனுஷனே வைப்பாக இருக்கிறதுனா மரியாதை. ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது தலைவா அது பிளாஸ்ட் படம் தலைவா, அது பிளாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில் போஸ்டர் லாக் பண்ணுற வரைக்கும் அவரோட கீவேர்டே தான் தலைவா இது போஸ்டர் அனுப்பிச்சா நல்லா இருக்கே, இதெல்லாம் இல்லை தலைவா பிளாஸ்ட், தலைவா இது பேங்கர் அந்த லெவலில் தான் இருக்கும். நீங்கள் இதே எனர்ஜி என்ன இருக்கோ அது அப்படியே படத்தில் இருக்கும். தலைவா இன்ன வரைக்கும் தலைவன் தான். அது எப்படி அம்மா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்றோமோ அந்த மாதிரி எடுத்தோடனே தலைவா அப்படிப்பாரு. அங்கேயே அந்த பாசிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தலைவா தெரிய விட்டுருவோம். எஸ். நெக்ஸ்ட்டு ஜிவி சார். சார் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராக்ஷனே ஃபோட்டோஷூட்டில் தான் இல்லை சார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். ஃபோட்டோஷூட் முடிஞ்சு வார்த்தை கேரவனில் வச்சு சொன்னது திஸ் பிளாஸ்டாக இருக்குது ஐடியாஸ், திஸ் வில் பி ஒரு கெரியர் பெஸ்ட் அப்படின்னு. அந்த பாசிட்டிவிட்டி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. உங்கள்கிட்ட எந்த இந்த 0.1% கூட அது நெகட்டிவாக விளைவுபடுது சார். எல்லாத்துலேயுமே அது செம்மையாக இருக்குது, இது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர்த்து. ஏன்னா இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் பீப்புள் லைக் ஹீரோ வந்து ஒரு டெக்னீஷியன்ட்ட டேரெக்டாக விஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ காலையில் கூட அந்த போஸ்டரில் மைன்யூட் டீட்டெயில் நோட் பண்ணி சொல்கிறீங்க சார். அது பர்சனலாக சொல்கிறதுல எனக்கு பெரிய விஷயம். நான் ஒரு விஷயம் நிஜமாவே ஜிவி சார் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது சார். ஸோ பயங்கர பாசிட்டிவிட்டி சார். ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். நிஜமாவே ரீலோடிங் பார்ப்பீங்க. அது சும்மாலாம் போடல, 2 ஸ்டார் வச்சு ஏன் போட்டோம்னா அதனால தான் போட்டோம். அண்ட் அடுத்து டு மை ப்ரொடியூசர்ஸ் ஜெயவர்தா ப்ரோ. அவர் இன்னும் பயங்கர பாசிட்டிவான இல்லை. அவருக்கு வந்து எடுக்கும் போதே வியாக்கி ப்ரோ என்ன போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தான். அவருக்கு இந்த படங்கள் அவரோட படம் நான் பண்ணுறேன் அதெல்லாம் தாண்டி எல்லா படத்தையும் பற்றி பேசுவார். இதில் இந்த போஸ்டர் நல்லா இருந்துச்சு, இந்த போஸ்டர் நல்லா இருந்தது. அந்த பேஷனேட்டோட ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஜெய்காந்த். எனக்கு ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரே சொன்னாங்க. ப்ரொடியூசர்ஸ் பேர் ஜெய் ஓ ஜே. நான் ஃபஸ்ட்டு 2 பேரும் ஓகே பிரதர்ஸ் போல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படி அமைகிறதுலாம் கஷ்டம் ப்ரோ. ஒரே பேரில் ஸ்பெல்லிங் மட்டும் தான் வரல. JAI ஜெய் ப்ரோ எந்த அளவு செம்ம ப்ரொடியூசர்னா எல்லாம் இப்போ அவங்களோட கால் ஒன்று இருக்கணும் இது இருக்கணும் வாங்க ப்ரோ. மரியாவுக்கு ஓகேவா? மரியா அப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்போ ஓகே ஆல் சூப்பர். மரியா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்களா? சூப்பர், எனக்கு ரொம்ப ஜாலி தான். நான் அவருக்கு நம்மளோட கால் எப்போவுமே கேட்பார், இது ஓகேவா, சூப்பராக இருக்கா, நீங்கள் கம்ஃபர்டபுளா? அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப நன்றி. எங்கள் எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க. நிஜமாவே ஹாப்பிராஜ் வந்து அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, இங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். எனக்கு என் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இல்லைங்க பப்ளிசிட்டி எடுத்த கபிலன்லேருந்து டிஓபி மதன் ப்ரோட்லேருந்து பிரவீன் ப்ரோ செல்வா சார் எல்லாருமே பயங்கர பாசிட்டிவான டீம். படம் சூப்பராக வந்திருக்கு. 27th எல்லாம் பார்ப்பீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தலைவா. இது பயங்கரமாக போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். எப்படி ப்ரெஸ் அண்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பிராஜ் மாதிரி ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணது இட் வாஸ் மை ப்ளஷர் சார். கௌரி யூ ஆர் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி. அண்ட் பியாண்ட் பிக்சர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மதன் நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்கே இல்லை. அந்த 2 நாள் மழை வெயில் எதுவுமே பார்க்கல. அவர் இத்தனைக்கும் எனக்கு ஃபீவர்லாம் இருந்தது. பிரார்த்தனா அப்படியே டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க பிரார்த்தனா, அப்படியே போயிட்டே இருக்கலாம் சொல்லி. இட் வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் யூ ஆல். மரியா சூப்பர். பிகாஸ் நான் ஆக்சுவலி லவ் டு நானும் மரியா வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லலாம். நான் லவ் டுடே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பிரார்த்தனா எனக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது ஆனால் நான் ட்ரிபிள் டி சைன் பண்ணதால 2 ஷூட்டுமே ஒரே நாள் இருந்தது. நான் அப்போ சொல்கிறேன் மரியா மேபி நான் நினைக்கிறேன் என்னால் வர முடியாதோ சொல்கிற மாதிரி சொல்ல போது உடனே மரியா பிரார்த்தனா என் படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நீங்கள் தான்
அப்படி சொல்லிடாதீங்க பிரார்த்தனான்னு சொன்னோடனே ரொம்ப மாதிரி என்ன இப்படி சென்டிமெண்ட்டில் தாக்குறீங்க நீங்கள். சரி 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 நான் வந்துடுறேன் ஓகே நம்ம வந்து என்ன ஆள பரவாயில்ல நான் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்னைக்கு மட்டும் சொல்லுங்கள் நான் ஓடி வந்துடுறேன் சொல்லியா. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து டப்பிங் அப்போ பார்க்கும்போது பயங்கரமாக சிரித்தேன். ஜிவி சார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தார், செம்ம எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மரியா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. 27th March கண்டிப்பாக தேட்டரில் பார்ப்போம். நன்றி. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் விஜய் சேதுபதி சாருக்கும் கவின் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படத்தோட டைட்டிலில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணேன். இப்போது ரொம்ப ஹாப்பியாக சிறப்பாக இந்த படத்தை நாங்கள் March 27th ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவை. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் Jayavardhan sir and Jaykant sir for having me on board, and thank you so much Maria for believing me and trusting me for being your Kavya. And GV sir ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படியே ஃபார்மலாக 2 பேரும் இருந்தோம், ஹலோ ஹலோ அப்படின்னு இருந்தோம். இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் 2 பேரும். வாங்க வாங்க ஜி போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் மை ஆனர் அண்ட் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. Found a very good friend in you and I also learned so much from you. So thank you so much. And in the படத்தில் இருக்கிற fathers Abba sir and George Mudian sir, it was my pleasure working with you. And Abba sir என்னோட அப்பாவா நடிக்கிறாரு அவங்க கம்பேக் ஃபிலிமில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ we all had a very very great time on set. and இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் க்ரூக்கும் குமார் கங்கப்பன் சாருக்கும் பிரவீன் ராஜா சாருக்கும் செல்வா சாருக்கும் மதன் சாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணோம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படியே எங்கள் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஜஸ்டின் சார், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பி ராஜ் March 27th வரப்போகுது. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. பியாண்ட் பிக்சர்ஸ் பட விழாவிற்கு வருகிறது இந்த சிறப்பு விருந்தினர் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் கவின் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் டீம்லேருந்து வந்து இந்த தமிழ்குமரன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா சகோதரர்களுக்கு வணக்கம். இந்த படம் ஹாப்பி ராஜ் படம். எங்கள் ஹீரோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப கலக்கியிருக்கிறாங்க. இளமையை ரொம்ப பிடிச்சது. கௌரி பிரியா அவர்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது நடித்த எல்லா கலைஞர்களும் வெகு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. மரியன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறது. படத்தை தயாரித்த ஜெய்வர்தன் அவர்கள் அண்டு நாங்கள் ஜெயின்னு தான் கூப்பிடுவோம், பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றி. இந்த படம் நல்ல ஃபேமிலி ட்ராமாக வந்திருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நல்லா ஜாலியாக பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்த்து இன்புறுங்கள். நன்றி, வணக்கம்.